வெற்றிலை மெல்வது பல சமூகங்களில் பாரம்பரியமாக இருந்து வந்தாலும் அதனை அதிகமாகவும் தொடர்ந்து பயன்படுத்துவதால் உடல் நலத்தில் தீவிரமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. வெற்றிலையுடன் சேர்த்து பொதுவாக பயன்படுத்தப்படும் பாக்கு, அதாவது அரிகா நட் மற்றும் புகையிலை வாயின் உள்திசுக்களில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. பாக்கிலுள்ள அரிகோலின் போன்ற வேதிப்பொருட்கள் செல்களின் இயல்பான வளர்ச்சியை பாதித்து நீண்ட காலத்தில் நோய் மாற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன. அதிகப்படியான பயன்பாட்டின் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்று பற்கள் நிறமாற்றம் ஆகும். சிவப்பு அல்லது பழுப்பு நிற கரைகள் பற்களின் மேற்பரப்பில் தேங்குகின்றன. இதனுடன் ஈறுகளில் அழற்சி, இரத்தப்போக்கு மற்றும் பீரியோடான்டல் டிசீஸ் எனப்படும் ஈறு நோய்கள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கிறது. தொடர்ச்சியான மெலிவு, வாயின் உள்பகுதியில் புண்கள், வெள்ளை தழும்புகள் அதாவது லியூகோப்ளேக்கியா, சிவப்பு தழும்புகள் அதாவது எரித்ரோப்ளேக்கியா போன்ற முன்னோட்ட மாற்றங்களை உருவாக்கக்கூடும். இவை அனைத்தும் முன்கூட்டிய புற்றுநோய் நிலைகளாக கருதப்படுகின்றன. மிகவும் கவலைக்குரிய நிலை ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் ஆகும். இந்த நிலையில் வாயின் உள்திசுக்கள் மெதுவாக கடினமடைந்து நெகிழ்வுத்தன்மையை இழக்கின்றன. இதனால் வாயை முழுமையாக திறக்க முடியாமல் போகிறது. உணவு உட்கொள்ளுதல் மற்றும் பேச்சு ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படலாம். இந்த நிலை புற்றுநோய்க்கான அபாயத்தை பல மடங்கு அதிகரிக்கிறது. உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO, பாக்கை ஒரு குரூப் 1 கார்சினோஜன், அதாவது புற்றுநோயை ஏற்படுத்தும் பொருள் என்று வகைப்படுத்தியுள்ளது. நீண்டகால பயன்பாடு வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் போன்ற தீவிர நோய்களுக்கு நேரடி காரணியாகும். மேலும் பாக்கில் உள்ள வேதிப்பொருட்கள் உடலில் மனநிலை சார்ந்த மற்றும் உடல் சார்ந்த அடிமைத்தன்மையை உருவாக்குகின்றன. இதனால் பழக்கத்தை நிறுத்துவது கடினமாகி உடல்நல அபாயம் தொடர்ந்து அதிகரிக்கிறது. எனவே வாயின் உள்ளே நீடித்த புண்கள், வலி, விழுங்க சிரமம் அல்லது இயல்பற்ற தழும்புகள் தென்பட்டால் உடனடியாக பல் மருத்துவர் அல்லது சிறப்பு மருத்துவ நிபுணரை அணுகுவது அவசியம். முன்னெச்சரிக்கைதான் சிறந்த பாதுகாப்பு. வெற்றிலை மற்றும் பாக்கு போன்ற பழக்கங்களை கட்டுப்படுத்துவது அல்லது முற்றிலும் நிறுத்துவது வாய் நலத்தை பாதுகாப்பதற்கான